வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ ஐபிஎல் 2024 எலிமினேட்டர் மேட்சோட ரிவ்யூ தாங்க. எஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அட் அகமதாபாத் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல இந்த மேட்சை வின் பண்ணி குவாலிஃபயர் 2க்கு போயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் அனதர் ஹார்ட் பிரேக், அனதர் ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட், அனதர் என்ன சொல்றது, அவங்க வந்து எவ்வளவோ ஓவர் செலிப்ரேட் பண்ணுவாங்க வருஷம் திருப்பியும் அதே மாதிரி அடி வாங்கியிருக்காங்க. ஸோ அடி மேல் அடி, அடி மேல் அடி, அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வளர்ந்துகிட்டே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு காரணம் அவங்களும் தான் சொல்லணும். பட் ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும், அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்தாகணும். 6 out of 6 அவுட் ஆஃப் நோவேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, 8 மேட்ச்ல 2 பாயிண்ட் தான் வச்சிருந்தாங்க. எல்லாரும் என்ன நினைச்சோம்னா ஆர்சிபி லாஸ்ட் பொசிஷன்ல கூட போய் உட்காருவாங்கன்னு நினைச்சோம். பட் வி நெவர் தாட் 6 out of 6 வின் பண்ணி இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து சிஎஸ்கேவை தோக்கடிச்சிட்டு போய் ஒரு எலிமினேட்டர் விளையாடுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். இட்ஸ் நாட் ஈஸி, பட் அட் த சேம் டைம் இதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் 2010லயும் சரி, மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு 2013 நினைக்கிறேன், அந்த டைம்லயும் சரி இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணி டிராஃபி அடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆர்சிபியும் அதை பண்ணிருக்கலாம். பட் ஒரே ப்ராப்ளம் ஆர்சிபி கிட்ட என்னைக்குமே இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பிளேயர்ஸா இருக்கட்டும், அவங்க ஃபேன்ஸா இருக்கட்டும், என்னைக்குமே அந்த ஓவர் ரியாக்ட். சம்டைம்ஸ் அவங்க சிஎஸ்கே வின் பண்ணிட்டா அது ஐபிஎல்லே வின் பண்ண மாதிரி ஆக்சுவலா என்ஜாய் பண்றாங்க. தப்பு கிடையாது, ஏன்னா சிஎஸ்கேவோட லெவல் அந்த மாதிரி. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு டாப் டீம், ஒரு 5 வாட்டி டிராஃபி அடிக்கிற டீமை வந்து வின் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா தான் இருக்கும். பட் தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அவங்க இது வரைக்கும் ஒரு கப்பும் வின் பண்ணல. நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது, பிளேயர்ஸா இருக்கட்டும், ஃபேன்ஸா இருக்கட்டும். இது ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு வருஷம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அவங்க அதை பெருசா சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. கடைசியில அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அடி தான். புரியுதா உங்களுக்கு? அந்த அடி தான் அவங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் கிடைக்குது. ஒன்ஸ் அகைன் அந்த ஹார்ட் பிரேக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னே சொல்லி என்ன சொல்றது, அந்த வார்த்தை ஹார்ட் பிரேக்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்சிபி டீமுக்கும் இந்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு தான் உருவாக்கப்பட்டதுன்ற மாதிரி இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா நம்மளுக்குலாம் விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இந்தியா விளையாட போறாரு, கண்டிப்பா அவருக்கு தான் எல்லாருமே சேர் பண்ண போறோம். பட் ஒரு பிரான்சைசி கிரிக்கெட்னு வரும்போது தேர் இஸ் டூ மச் ஆஃப் டாக்ஸிக்னஸ், டூ மச் ஆஃப் அந்த ஒரு எனிமிட்டி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஐ திங்க் எல்லா ஃபேன்ஸுக்குமே நான் சொல்ல வரேன், எல்லா டாக்ஸிக் ஃபேன்ஸுக்குமே சொல்ல வரேன், தயவு செஞ்சு கிரிக்கெட்டா பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளேயரா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க உங்க வின்ன. பட் எல்லாத்துக்குமே ஒரு லெவல் இருக்கு. ஏன்னா நான் ஒரு விஷயம் டெஃபினட்டா ஒத்துப்பேன். நிறைய பேர் கேட்பீங்க, ஆர்சிபி மட்டும் தான் டாக்ஸிக் ஃபேன்ஸா, சென்னையில இல்லையா, மற்ற டீம்ல இல்லையா? எல்லா டீம்லயுமே இருக்காங்க. பட் வாட் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு நடந்தது லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டு த எக்ஸ்ட்ரீம் லெவல். எனக்கு க்ளோஸ் பீப்புள் சில பேர் மேட்ச்க்கு போயிட்டு வந்தது என்னென்னலாம் நடந்துச்சுன்னு அதை சொன்னாங்க. என்னால அதை ஸ்பெசிஃபிக்கா சொல்ல கூட முடியாது. அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலது பண்ணிருக்காங்க. புரியுதா? அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல். ஐ டோன்ட் திங்க் சோ சென்னை பீப்புள் வந்து அப்படி ஆர்சிபியை பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. மேபி அவங்களை கலாய்ச்சிருக்கலாம், கிண்டல் பண்ணிருக்கலாம். பட் அதையும் தாண்டி அவங்க ரொம்ப லிமிட்டையும் தாண்டிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும், டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் சம்டைம்ஸ் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, யூ ஹேவ் டு ஈட் த வுடன் ஸ்பூன். அதுதான் ஆக்சுவலி எக்ஸாக்டா நடந்துச்சு. என்ன ஆச்சு, சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகலா எடுத்துட்டு போக மாட்டாங்க. சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் வர் வெயிட்டிங் ஃபார் ஆர்சிபி டு லூஸ் இந்த மேட்ச்ல. டு பி வெரி ஆனஸ்ட், நம்ம சேனல்லே லைவ்ல பாருங்க, அவன் அப்படியே கொந்தளிச்சான். கிட்டத்தட்ட எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள், நாட் ஓன்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ், ஆல் ஓவர் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா they want RCB to lose because of their attitude. அதுவும் எஸ்பெஷலி விராட் கோலி, இந்த வே அவர் தான் வந்து ட்ரெண்டை செட் பண்றாரு, அவரை பார்த்து தான் ஃபேன்ஸும் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய இன்னொரு பக்கம் சொல்றாங்க. வாட் எவர் இட் இஸ், end of the day they haven't won one cup. எவ்வளோ வேணா லாயலா இருங்க, பட் நீங்க விளையாடுற கிரிக்கெட், விளையாடுற ஒரு டோர்னமெண்ட் எதுக்காக? கப்படிக்கணும் தான். சோ அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் வந்து அமைவீங்க. ஆர்சிபி இன்னி வரைக்கும் எப்பவுமே ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் வந்து அமைஞ்சிருக்காங்க. பட் அவங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க அமைதியா இருந்தாங்கனாலே போதும். அட் த சேம் டைம் பிளேயர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டா தே கேன் வின் ஐபிஎல் ட்ராஃபி. அதுல டவுட்டே கிடையாது. சம்டைம்ஸ் தே செலிப்ரேட் டூ early. அது வந்து பாத்தீங்கன்னா நிஜமே அவங்க அடி வாங்குறாங்க. திஸ் இஸ் a classic example of பங்களாதேஷ் பிளேயர்ஸ். ஒரு பங்களாதேஷ் பங்களாதேஷ் ஃபேன்ஸ்க்கும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆர்சிபி ஃபேன்ஸ், ஆர்சிபியோட டீம் பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2 டீமுக்கும் அந்த டேலண்ட் இருக்கு. ஏன் அவங்க கப் அடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் தே செலிப்ரேட் டூ early. ஏதாவது ஒரு மேட்ச் இல்ல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச், அதாவது லீக் ஸ்டேஜ்ல வின் பண்ணிட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ண மாதிரி ஓவர் செலிப்ரேட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, ரியாலிட்டியை விட்டுறாங்க. நம்ம கிரவுண்ட்ல நிக்கிறோம், நம்ம பறக்கல. அப்புறம் தான் அவங்க என்ன ஆகுது, அவங்க தோத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே அவங்க கிரவுண்ட்ல வந்து நிக்கிறாங்க, ஓ இதா ரியாலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்ஸ் அகைன் இந்த 17வது வருஷமும் தொடர்ந்து இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அட்லீஸ்ட் 18th டைம், அந்த 18th வருஷமாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் மாறுவாங்க. அட்லீஸ்ட் ட்ராஃபியை வின் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு வேணா செலிப்ரேட் பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு அது ஸ்பெஷலா இருக்க போகுது. நத்திங் ராங் இன் தட். ஸோ இதை நான் என்னோட சேனல்ல சொல்லிக்கணும்னு தான் நினைச்சு சொல்லணும். ஸோ சொல்லிட்டேன். ஸோ மேட்ச் வைஸ் நம்ம வந்தோம்னா, எஸ் தட்ஸ் இம்பார்ட்டன்ட் டாஸ் டு வின் ஃபார் சஞ்சு சாம்சன்ங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, டியூ ஃபேக்டர் அதிகமா இருக்கு.
பயங்கரமா இருக்கு டியூ ஃபேக்டர். பட் டெஃபினட்டா பெங்களூர்லயும் அந்த டியூ ஃபேக்டர் இருந்துச்சு. பட் ஆர்சிபி வந்து கன்னு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி சிஎஸ்கேவை தோக்கடிச்சாங்க, அது வேற விஷயம். ஸோ எனிவே டாஸ் இஸ் நாட் அ பிக் மேட்டர்ன்ற மாதிரி தான் ஆர்சிபியை பார்க்கும்போது தெரிஞ்சது. பிகாஸ் தே வேர் இன் அ வெரி குட் மூட், ஒரு வின்னிங் மொமெண்டம்ல வராங்க, வேற ஆர்ஆர் ஒரு லூசிங் மொமெண்டம்ல இருந்து வராங்க. ஸோ டாஸ் எனிவே ஆர்ஆர் பொறுத்தவரைக்கும் அது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு அமைஞ்சது. தே வாண்ட் டு சேஸ், அது கிளியர் கட்டா தெரிஞ்சது. அண்ட் 172 for 18-20 overs RCB. ஒரு டிசப்பாயிண்டிங் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். டெஃபினட்டா இட் வாஸ் அ வெரி பார் ஸ்கோர். ஒரு 190 அட்லீஸ்ட் ஒரு 200 ஒரு 20 ரன் ஷாட் அட்லீஸ்ட் சொல்லாங்க. 192 அடிச்சிருந்தாங்கன்னா கூட ஒரு டஃப் ஒண்ணுமே கொடுத்துருக்கலாம். 20 ரன் ஷாட் கிளியரா தெரிஞ்சுது. இனிஷியலா விராட் கோலி, ஃபேஃப் டு பிளேசஸ் நல்லா பாசிட்டிவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபேஃப் அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் விராட் கோலி வாஸ் லுக்கிங் சோ டேஞ்சரஸ். இனிஷியலா கொஞ்சம் ரொம்ப ஹார்டா அடிக்க போனாரு ட்ரெண்ட் போல்ட்ட, டைமிங் கிடைக்கல. பட் அதுக்கப்புறம் அவருக்கு ஆக்சுவலா டைமிங் கிடைச்சது. அவிஷ்கான் ஓவர்ல அதை யூஸ் பண்ணாரு. சூப்பரா செட் ஆகி விளையாடிட்டு இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ஸ்லாக் ஸ்வீப். ஆக்சுவலா அது தேவையில்லாத ஒரு ஸ்லாக் ஸ்வீப்னு சொல்றதை விட ஆக்சுவலா இந்த சீசன் ஃபுல்லா விராட் கோலிக்கு அந்த ஸ்லாக் ஸ்வீப் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க சீரியஸாவே. நீங்க பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல ஒரு செஞ்சுரி போடுவார் இதே ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட. அப்போ வந்து சஹால வந்து மட்டைக்கு மிட் விக்கெட்ல 6 விடுவாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங்கர் சைட் ஆஃப் த பவுண்டரியில வந்து பாத்தீங்கன்னா ஷாட்டை ட்ரை பண்ணாரு. அண்ட் அங்க சப்ஸ்டிடியூட் டோனோவன் ஃபெரேராக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பவுண்டரி லைன் எட்ஜ் கிட்ட கரெக்டா கேட்ச் போயிடுச்சு. ஐ தாட் தட் வாஸ் அ ஹியூஜ் விக்கெட். ஏன்னா இந்த மாதிரி விக்கெட்ல விராட் கோலி ஒரு 18 ஸ்டே பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி மேட்ச்ல டெஃபினட்டா தே வுட் ஹவ் கிராஸ் 200, அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் விராட் கோலி ஏன் அந்த ஷாட் அந்த டைம்ல விளையாடினாருன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கேமரன் கிரீனும் சொல்லலாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஏன் ஆர்சிபி வந்து நம்பர் 3ல பட்டிடார இறக்கிட்டு இருந்தாங்க, சடனா கேமரன் கிரீன் இறக்குனாங்க. அது ஒரு நிஜமாவே எனக்கு மண்டையை குழப்பிக்கிட்டே இருந்துச்சு. எதுக்காக அவங்க அதை பண்ணணும், என்ன ரீசன்? ஏன்னா பட்டிடார் வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காரு நம்பர் 3ல. அதுவும் ஒரு 5-6 ஓவருக்கு அப்புறம் கரெக்டா பட்டிடார் உள்ள வந்து செட் ஆகி விளையாடி ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறதுக்கு பெர்ஃபெக்டா இருந்திருக்கும் சிச்சுவேஷன். பிளாட்ஃபார்ம் பக்காவா செட்டு பட்டிடாருக்கு. ஆனா அவங்க ஏன் கிரீனா இறக்குனாங்க தெரியல. கிரீன் வந்து கொஞ்சம் பால் சாப்பிட்டோன்னே அது விராட் கோலிக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுச்சு, தேவையில்லாம விக்கெட்டை கொடுக்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பட்டிடார் வந்தாரு. அப்புறம் விராட் விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் கிரீனுக்கு புரிய வந்தது நம்ம கட்டப் போட்டோம், அதனாலதான் இவர் அவுட் ஆயிட்டாரு ப்ரெஷர்லன்னு. அவர் கொஞ்சம் அட்டாக் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் பட்டிடாரும் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் கிடைச்சது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமான கேட்ச் அஸ்வின் சூப்பரா போட்டாரு, பழமான கேட்ச் ஃபார் த்ருவ் ஜுரல், கேட்சை விட்டாரு. அதை கொஞ்சம் யூஸ் பண்ணாரு, ரொம்பவே யூஸ் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் அட்லீஸ்ட் 34 of 22 நல்லா கேமியோ விளாண்டாரு. அண்ட் கிரீனும் பாத்தீங்கன்னா இனிஷியலா வேஸ்ட் பண்ண பாலுக்கு டக்குன்னு ஒரு 21 balls 27 அவரும் அடிச்சிட்டாரு. பட் யாரா ஒரு பிளேயர் ஷுட் ஹவ் என்ன சொல்றது கேரி ஆன், கண்டிப்பா கொஞ்சம் ஒரு 18-17 overs இருக்கும் கேரி பண்ணியிருக்கணும். பட் ஆனா அதை பண்ணல. 2 பேரும் சீப்பா அவுட் ஆனதுனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஷர்ல போயிட்டாங்க. அஸ்வினுக்கு கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தாலும் நம்ம வந்து ஆர்சிபி போலர்ஸ் கிட்ட வரும், ஆர்ஆர் போலர்ஸ் கிட்ட நம்ம வரும். இப்போதைக்கு ஆர்சிபி பேட்ஸ்மேன்ஸை பத்தி நம்ம இனிஷியலா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வெல் வந்தாருங்க. கிளென் மேக்ஸ்வெல் வரும்போது ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஆர்சிபி வேர் அண்டர் ப்ரெஷர் லூசிங் 3 wickets. அந்த டைம்ல ஒரு 3-4 பால் பார்த்து விளையாடி இருக்கலாம் கிளென் மேக்ஸ்வெல். ஒரு பிரெயின் ஃபேட் மூமெண்ட்னே சொல்லலாம் சீரியஸ்லி. வந்து ஸ்லாட்ல இருந்தா கூட பரவாயில்ல, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தூக்கி போட்டு ஒரு மாதிரி பேக் ஆஃப் லென்த்ல தூக்கி போட்டார் அந்த பாலை. இவர் பிச் ஆஃப் த பாலும் இல்லாமல் எப்பவும் போல ஒரு ஸ்வைப் ஆடுவார் ஆக்சுவலா மேக்ஸ்வெல். அப்படியும் தெரியல, கேப்ல ஆட பார்த்தாரா என்னன்னு தெரியல. ஒரு டேம் ஷாட்டுங்க அது, ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லாத ஷாட்டுங்க அது. அந்த ஷாட்டை நம்ம வந்து பெருசா சொல்ல முடியாது. இந்த கேட்ச் பிராக்டிஸ் கொடுப்பாங்களே அதை தான் ஒரு பால் 1ல பண்ணிட்டு போனாரு. நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ஆர்சிபி ஃபேனா அந்த டைம்ல எப்படி இருந்திருக்கும் ஒருத்தருக்குன்றத நான் நினைச்சு பார்த்தேன். நிஜமாவே ஒரு நியூட்ரல் ஃபேனா நான் பார்க்கும்போது என்னையோ க்ரூஷுவல் டைம்ல இப்படியா விக்கெட் விட்டு போவ, அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது மேக்ஸ்வெல் கிட்ட. 3-4 பால் டைம் எடுத்திருந்தாருன்னா போதுங்க, அவர் செட் ஆகி ஒரு பால் மாட்டி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவர் மாதிரி ஃப்ரீயா விளையாடி இருக்கலாம். அந்த டைம்ல அவர் விளையாடின ஷாட் வந்து பாத்தீங்கன்னா கேமே சேஞ்ச் பண்ணிருச்சேன். ஆர்ஆர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் கான்பிடன்ஸ்ல போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர்ல மஹிபால் லோம்ரார் ஆக்சுவலா நல்லா விளையாடினாருங்க. லாஸ்ட் 2-3 மேட்சஸா அவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அவரோட பிளேயிங் 11ல அவரோட ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியா எல்லாரும் பேசியிருந்தாங்க. அப்ப நான் சொல்லியிருந்தேன் என்னோட லைவ்லயே ப்ரிவியூல, லோம்ரார் கண்டிப்பா நல்ல பிளேயர் தான், அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஹி வில் பெர்ஃபார்ம்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் சூப்பரா ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுனாலதான் 172 ஆர்சிபிக்கு வந்துச்சு. இல்லைன்னா மேபி தே வுட் ஹவ் பீன் ஷார்ட் அட் 165, இன்னும் ஒரு 10 ரன் 8 ரன் கம்மியா கூட வந்திருக்கலாம். ஸோ 172 ஆப்வியஸ்லி தட் வாஸ் அ பார் ஸ்கோர். பட் ஆர்ஆர் போலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார் ஆஃப் த ஷோ கண்டிப்பா 2 போலர் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிட்டாரு. 4 overs 19 runs 2 wickets. ஒரு பக்கம் ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல வெறும் 6 ரன் தான் கொடுத்தாரு, இம்பார்ட்டன்ட் ஒரு விக்கெட் எடுத்தாரு. லாஸ்ட் ஓவர்ல தான் ஜஸ்ட் 10 runs நோ போனாரு. பட் ஸ்டில் 4 overs 16 runs 1 wicket. அமேசிங் ஸ்பெல்லுங்க, சான்ஸே கிடையாது. இந்த 2 பேரோட ஸ்பெல் ரொம்ப வைட்டலா வந்து அமைஞ்சது ஆர்ஆருக்கு. ஏன் தெரியுமா? எப்பவும் நல்லா போடுற சந்தீப் சர்மா 4 ஓவர்ல 48 ரன். அவிஷ்கான் லேட்டரா வந்து 3 wicket எடுத்தாரு, நான் அதுக்கு அவருக்கு கிரெடிட் கொடுப்பேன். பட் இனிஷியலா ஹி வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ். அப்பவும் ஒரு மொமெண்டம் பயங்கரமா இருந்தது ஆர்சிபிக்கு. பட் லேட்டா வந்து விக்கெட்ஸ் எடுத்தாரு, அதுக்கும் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும், அது வேற விஷயம். சஹல் வாஸ் சோ டிசப்பாயிண்டிங்.
எப்போ இந்தியன் டீம்ல செலக்ட் ஆனாரோ அப்போதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சால் வந்து அந்த ஒரு பழைய சால் மாதிரி போடலங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 7 மேட்சஸ் போட்ட சால் என்னால பார்க்க முடியல. அது மாதிரி பிளாட்டா போடுறாரு, அந்த ஒரு தைரியமா போட்டு விக்கெட் எடுப்பாரு பாத்தீங்களா, அது கிளியரா இல்லைன்னு தெரியுது. சோ இது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினபிளா இருக்கு இவரோட செலக்ஷன். இப்போ என்னப்பா நீ வந்து தைரியமா போட்டு விக்கெட்ஸ் எடுத்திருந்தா அதனாலதான் ஒரு டீம் செலக்ஷன்ல எடுத்தோம், இப்போ என்னடானா பேக் ஃபுட்ல போறியே அப்படின்ற மாதிரி இது ஒரு கவலைக்கிடமா இருக்கு. ஏன்னா இன்னொரு பக்கம் அங்க வருண் சக்கரவர்த்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்பிளேயபிளா தெரியுறாரு. அவரோட ஃபீல்டிங் வேணா ஒரு பெரிய கன்சர்னா இருக்கலாம், பட் ஆனா அப்படி ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்பின்னர் அங்க வச்சுக்கிட்டு இத்தனை பேர் ஃபார்ம்லே இல்லாத ஸ்பின்னர் வேற ஸ்குவாட்ல இருக்கும்போது நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸ்குவாட்ல எடுத்தவங்களை இப்ப சடனா சேஞ்ச் பண்ண முடியாது, இட் ஒன்ட் பி நைஸ், அது வேற விஷயம். பட் டிசப்பாயிண்டிங் ஸ்பெல். இவ்வளவு ரணகாலத்திலையும் அஸ்வின் அண்ட் போல்ட் அவங்க தான் ஆர்ஆரை காப்பாத்தினாங்கன்றதான் உண்மையான ஒரு விஷயம் மக்களே. ஸோ டெஃபினட்டா ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். அஸ்வின் எப்போ மேட்டரோ, வென் இட் மேட்டர்ஸ் அவர் டெலிவர் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். Fantastic effort from Ravichandran Ashwin, the experienced campaigner. Also, Trent Bolt showing his experience. So, 172, what we thought is due வரும், கண்டிப்பா ஆர்ஆர் அடிச்சிருவாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி 1 ஓவர் ஸ்பேர்ல தான் அடிச்சாங்க. பட் நிறைய டிராமா இருந்தது. ஓப்பனிங்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் கேட்மோர் நல்லா டீசெண்டா ஆடி கொடுத்தாங்க. 45 ஃபார் நோ லாஸ் போதே ஒரு அப்பே வந்துட்டாங்க ஆர்ஆர் ஓகே ஆல்மோஸ்ட் வின்னு. அப்புறம் கேட்மோர் அவுட் ஆவாரு, நல்ல ஒரு யாக்கர் ஃப்ரம் ஃபெர்கியூசன், அது எந்த டவுட்டுமே கிடையாது. எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்வப்னில் போட்டு 1 ஓவர்ல 2 ரன்ஸ் தான் கொடுத்தாரு, தட் இஸ் ஃபைன். ஏன் மேக்ஸ்வெல்ல யூஸ் பண்ணல ஃபேஃப் டு பிளேசஸ்? சிஎஸ்கேவோட சூப்பரா போட்டாரு. இங்கேயும் லெஃப்ட் ஹேண்டர் ஜெய்ஸ்வால் இருக்காரு. அகைன்ஸ்ட் த டர்ன் கண்டிப்பா அந்த பிச்சில் ஒரு சின்ன ட்ரைனஸ் இருந்தது. இனிஷியலா ஒரு 1 ஓவர் பவர் பிளேல அட்லீஸ்ட் மேக்ஸ்வெல் யூஸ் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பட் அவருக்கு 1 ஓவர் கூட கொடுக்கலன்னும் போது பாத்தீங்கன்னா எனக்கு சத்தியமா புரியல என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபேஃப் டு பிளேசஸ் ஆக்சுவலா ஃபாலோ பண்ணாருன்னு. அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்து அமைஞ்சது. இவங்க 2 பேர் டீசன்ட் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அந்த ஒரு விக்கெட் போனாலும் அப்புறம் சஞ்சு சாம்சன் வந்தாரு. சஞ்சு சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் அவங்களும் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாங்க. டக்குன்னு ஒரு 30-35 ரன்ஸ் வந்துச்சு. ஸோ மொமெண்டம் ஆர்ஆர் அப்பவே தேவையில்லாத ஒரு லூஸ் ஷாட் ஜெய்ஸ்வால் ஆஸ் யூஸ்வல் எப்பவுமே இதை பண்றாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செட் ஆயிட்டு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு லூஸ் ஷாட் ஆடி அவுட் ஆகிறதுல வந்து பாத்தீங்கன்னா புதுசு கிடையாது ஆக்சுவலா ஜெய்ஸ்வாலுக்கு. அவரு கேமை திருப்பி எடுத்துட்டு வந்தாரு என்ன சொல்றது ஆர்சிபிக்கு. அதை விட முக்கியமா சஞ்சு சாம்சன் ஒண்ணுமே இல்லாத வைடு பால ஏறி போய் ஸ்டெம்பிங் ஆகி அவர் கேம் எடுத்துட்டு வந்தாரு திருப்பியும். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆர்ஆர் வேர் டூயிங் தி ஆர்ஆர் திங்ஸ் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான் டக்குன்னு ஒரு 3 விக்கெட் போனோன்னு. எக்ஸாக்ட்லி எனக்கு அதான் தோணுச்சு. ஏப்பா கையில இருக்கிற மேட்ச் சிங்கிள்ஸ் தட்டியே வின் பண்ணிடலாம், எதுக்கு விக்கெட்டை கொடுத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா எதுவுமே விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் துருவ் ஜுவலோட ரன் அவுட். இதெல்லாம் பார்க்கும்போது 111க்கு 4 விக்கெட். என்னயா கேமை வந்து இப்படி அசால்ட்டா ஆர்சிபி கிட்ட விடுறீங்க? பட் ஆர்சிபி வேற அந்த டைம்ல பம்ப்ட் அப். ஓகே இதாண்டா ஆப்பர்ச்சுனிட்டி, இதாண்டா வச்சு செஞ்சிடணும்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. ஹெட்மேயர் இவ்வளவு மேட்சா விளையாடல, ஒரு 3-4 மேட்சா டியூ டு இன்ஜுரி. இந்த மேட்ச்ல வந்தது ஒரு மிகப்பெரிய பலம், நம்ம ஏற்கனவே ப்ரிவியூல சொல்லியிருந்தோம். அண்ட் எக்ஸாக்ட்லி அவர் வந்த இம்பாக்டை காமிச்சிட்டாரு. அவரும் ரியான் பராகும் போட்ட அந்த குரூஷியல் பார்ட்னர்ஷிப் கேமை தூக்கிடுச்சு ஆர்சிபி கிட்ட இருந்து தான் சொல்ல முடியும். தைரியமா வந்து விளாண்டாங்க. அதுவும் இந்த ரியான் பராகோட 36 அடிச்சாரு, 38 தைரியமா விளாண்டாங்க அந்த பையன். அந்த டைம்ல 111 ஃபார் 4 இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு பவுண்டரி எல்லாம் போச்சு. அப்புறமா தைரியமா வந்து ஒரு மிட் விக்கெட்ல ஒரு 6 விட்டான், கவர்ஸ்ல ஒரு 6 விட்டான். பயமே கிடையாது ஆக்சுவலா. என்ன சீசன் தெரியுமாங்க ரியான் பராக்லாம். கண்டிப்பா அடுத்த வர ஃபியூச்சர் T20 கேம்ஸ் இந்தியாவுக்கு டெஃபினட்டா ரயன் பராக் விளையாடுவாரு, அது டேம் ஷூரா தெரிஞ்சிச்சு. அண்ட் ஹெட் மேரே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சாரு. வந்து தைரியமா மிட் விக்கெட்ல ஒரு 6 அப்புறம் பவுண்டரி ஒரு மாதிரி தில்லா விளையாடினாரு. அவ்வளவு சொல்ல முடியும். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் சும்மா அப்படியே அல்வா மாதிரி இப்படி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு 40-45 ரன்ஸ் அப்படியே எங்க போச்சுன்னே தெரியல. அப்புறம் ரன் பால் தான் இருந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 19 balls 19 இருக்கும்போது தேவையில்லாம ரியான் பராக் ஒரு ஷார்ட் ரன் போல்ட் ஆயிட்டாரு. குட் பால் ஃப்ரம் சிராஜ். நல்ல ஒரு யாக்கர்னு சொல்ல முடியாது, பட் ஒரு மாதிரி யாக்கருக்கு முன்னாடி கொஞ்சம் பாலை புல் பண்ணி நல்லா சூப்பரா போட்டாரு. நல்ல பேஸ்ல போல்ட் ஆயிட்டாரு. சரிதான் ட்விஸ்ட் இருக்குமோ, என்னதான் இருந்தாலும் ரன் பால் கேம் முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஹெட்மேர் அதுக்கப்புறம் ஒரு தேவையில்லாத ஷாட் ஆடி அவுட் ஆனாரு. எனக்கு அப்பதான் ஒரு ஞாபகம் வந்துச்சு, இந்த எஸ்ஆர்எச் மேட்ச்ல ஹெட்மேர் ஒரு 6 அடிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுவார் அவரோட கேம். அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆவார். ஓவர் கான்ஃபிடன்ஸ் அந்த மேட்சை தோத்துருவாங்க. எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு இந்த மேட்ச்லயும். ஓ அப்ப இதே மாதிரி இந்த மேட்ச்லயும் ஒரு மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் நடக்குமான்னு. சூப்பர் கேட்ச் ஃப்ரம் ஃபேஃப் டு பிளேசஸ். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டைம்ல பயங்கரமான கேட்ச் பிடிப்பாரு ஃபேஃப். அதை தான் நடந்துச்சு. ஓகே ஆர்சிபி கம்பேக் ஆவாங்களா? சிராஜ் வேற 2 விக்கெட் எடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன்னாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரோட ஸ்பெல்லு முடிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கப்புறம் அவர் எப்படி பாத்துக்க முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் நல்லா போட்டார். லாஸ்ட் 2 மேட்சா பாத்தீங்கன்னா எக்கனாமி ரேட்டு கிட்டத்தட்ட 9 கீழே தான் இருக்கு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு. தட் இஸ் வெரி குட் இந்தியன் டீம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாம். அண்ட் எஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் பால் வந்தாரு. அவருக்கு லக் இருந்துச்சு. ஒரு பால் லைட்டா அப்படி ஆஃப் சைட்ல, அதாவது தேர்ட் மேன் வந்து ஷார்ட் தேர்ட் மேன் தான் வச்சிருந்தாங்க. ஒரு வைடு ஸ்லிப்பு ஷார்ட் ஸ்லிப்பு, அதே மாதிரி ஒரு ஷார்ட் தேர்ட் மேன், டீப்ல யாரும் கிடையாது. ஒரு மாதிரி ஷாட் ஆடலாமா வேணாமா நினைச்சு போய் ஒரு எஜ்ஜு பட்டு ஒரு 4 போச்சு. திருப்பியும் ஒரு சூப்பர் பால், அதுவும் எஜ்ஜு பட்டு 4 போச்சு. ஸோ லக் இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும் போவலுக்கு. பட் எனிவேஸ் இட் வாஸ் ரன் பால் கேம். டப்புன்னு ஒரு 6 அடிச்சு கேமை முடிச்சிட்டாரு. அண்ட் ஆர்சிபி வேர் சோ டிசப்பாயிண்டிங். ஷோஸ் அக்ரெஷன். பட் இந்த மேட்ச்ல அவருக்கு அக்ரெஷன் பெருசா காமிக்க முடியல. பிகாஸ் ஃப்ரம் த
என்ன சொல்றது, ஒரு மேட்ச் ஆரம்பிச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா RR were controlling this game தான் சொல்ல முடியும், to be very honest. Another disappointing campaign for RCB. They came back really well, but end of the day trophy அடிக்கிறது ரொம்ப முக்கியம், அதை கை விட்டுட்டாங்க once again தான் சொல்ல முடியும். And RR பொறுத்தவரைக்கும் ஆஃப்டர் லூசிங் மொமெண்டம் சரியான விக்டரி. புரியுதா உங்களுக்கு? சிம்பிள் தான், எங்க அடிக்கணுமோ அங்க கோட்டை விட்டுட்டாங்க RCB. எவ்வளவு மேட்ச் தோத்தாலும் எங்க அடிக்கணுமோ அங்க கரெக்டா வின் பண்ணிட்டாங்க RR தான் சொல்ல முடியும். சோ இட்ஸ் கோயிங் டு பி என்ன சொல்றது, RR vs SRH at Chepauk qualifier 2. யார் வின் பண்றாங்களோ KKR ஓட ஃபைனல் மோதுவாங்க. இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் கைஸ். சோ நான் ரன்லாம் என்ஜாய் பண்ண போன மேட்ச்ல இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். பட் ஸ்டில் குவாலிஃபயர் 1 மாதிரி இது வந்து ஒரு ஒன் சைடட் மேட்சா இல்ல. ஸோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஓகேவா, ஒரு நல்ல மேட்சை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு தோணுச்சு. இப்போ நம்ம அவார்ட் செக்ஷன் குள்ள போலாம் வாங்க. கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் நான் வந்து ரியான் பராக் தாங்க கொடுப்பேன். ஏன்னா அது சின்ன ஒரு 38 37 அடிச்சா கூட தைரியமா விளையாடினாரு. அந்த மிடில் ஆர்டர்ல அந்த டைம்ல ஒரு பிளேயர் வந்து ஸ்டபனா நின்று பால்ஸும் வேஸ்ட் பண்ணாம பாசிட்டிவா விளையாடுற ஒரு சிச்சுவேஷன் தேவைப்பட்டுச்சு. அதை தான் எக்ஸாக்ட்லி ரியான் பராக் கொடுத்தாரு. தில்லா விளையாடினாரு. ஸோ கண்டிப்பா த கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ஐ வில் கிவ் இட் டு ரியான் பராக். கெத்து bowler ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி ரவிச்சந்திரன் அஸ்வின் கண்டிப்பா கொடுத்தாகணும். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட்டும் செம்மையா செட் பண்ணாரு, அது டவுட்டே இல்லை. அவருக்கும் ஒரு பார்ட் நம்ம கொடுக்கலாம். பட் மேஜர் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் சொல்லுவேன். ஆஸ் அ ஸ்பின்னரா, ஏன்னா அந்த டீம்ல எல்லாம் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் தான், வெறும் லோம்ரார் மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். பட் ஆனா ஒரு ஸ்பின்னரா ஒரு 2 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவுட் ஆகினாரு. எஸ்பெஷலி மேக்ஸ்வெல் விக்கெட் வாஸ் சோ கீ. ஜஸ்ட் 4 overs 19 runs எக்கனாமிக்கலாவும் போட்டிருக்காரு, 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. சச் அ மேட்ச் வினிங் ஸ்பெல்லிங். இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் மேட்ச்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு பெர்ஃபார்மன்ஸ்ங்க. அதை தான் ஆக்சுவலா அஸ்வின் காமிச்சாரு. ஸோ அதனாலதான் கெத்து bowler ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு ஆஷ். ஸோ ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் நான் கண்டிப்பா ரோமன் பால் தாங்க கொடுப்பேன். கிட்டத்தட்ட 4 கேட்சுக்கு மேல பிடிச்சாரு. எங்க போனாலும் ரோமன் பால் தான். எஸ்பெஷலி ஃபேஃப் டு பிளசிஸோட அந்த கேட்ச் வந்து ரொம்ப குரூஷியலா அமைஞ்சதுங்க. ஏன்னா அப்பதான் ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க கோலியும் ஃபேஃபும். அந்த கேட்ச் தான் அவங்களுக்கு வந்து கேமே சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் லிட்டரலி RR வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மேட்சை. அதுக்கு மேல RR கண்ட்ரோல விட்டு அந்த மேட்ச் பெருசா போல கடைசி வரைக்குமே. To be very honest, so huge credit to ரோமன் பால். அந்த ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சாரு பாத்தீங்களா, அதுவும் சரி பேட்டிங்லயும் சரி செமையா விளையாடினாரு. குரூஷியலா லாஸ்டா வந்து டக்கு டக்குன்னு ஒரு 2 4 ஒரு 6 அடிச்சு முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அதனாலதான் ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு ரோமன் பால். ஸோ அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் ரோமன் பாவலுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா பாவல் வந்து பாத்தீங்கன்னா எங்க நின்னாலும் பால் எங்க அடிச்சாலும், அதாவது சில டைம் சில CSK மேட்சஸ்ல தான் நடக்கும், எங்க போனாலும் ஜடேஜா கீழ கேட்ச் போகும். அந்த மாதிரி தான் ரோமன் பாலுக்கும் நடந்துச்சு. எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் நிக்கிறாரு. அதுவும் மெயினா ஃபேஃப் டு பிளசிஸோட கேட்ச்காகவே அவருக்கு அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த அவார்டை வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் அவார்ட்ஸ் வாங்குறாரு. ஆல்ரவுண்டர் ஆஃப் த அவார்ட் மேட்சும் வாங்குறாரு, அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் பாத்தீங்கன்னா ரோமன் பாவலுக்கே சேரும். ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் டெஃபினட்டா நான் வந்து மேக்ஸ்வெல் விக்கெட் தாங்க சொல்லுவேன். அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு மட்டமான ஷாட் ஆடி அவுட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா அவர் டீமை மட்டும் டவுன் பண்ணல, என்டையர் RCB ஃபேன்ஸி தலையில துண்ட போட வச்சிட்டாரு அந்த ஷாட்னால. ஒரு சொதப்பலான ஷாட். அதனாலதான் சொதப்பல் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு கிளென் மேக்ஸ்வெல். ஸோ த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி விக்கெட்டுங்க. ஏன்னா மனுஷன் 18 balls 31 ஏதோ 20 balls 31 சூப்பரா செட் ஆகி விளையாடிட்டு இருந்தாரு. டெஃபினட்டா ஒரு 15 16 ஸ்டே பண்ணியிருந்தா RCB இன்னும் எக்ஸ்ட்ரா 20 runs அடிச்சிருப்பாங்க. அண்ட் அது ஒரு மேஜர் டிஃபரன்ஸா வந்து அமைஞ்சிருக்கும். வின் பண்ண கூட வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். ஸோ விராட் கோலியோட அந்த விக்கெட் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கேமே ஷிஃப்ட் ஆச்சுன்னு எனக்கு கிளியரா தெரிஞ்சுது. ஏன்னா சச் அ கிளாஸ் பிளேயர், அவருக்கு தெரியும் எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு அவரோட விக்கெட் சோக்கி எனக்கு தெரிஞ்சு இந்த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து டெஃபினட்டா நான் விராட் கோலி விக்கெட் தான் சொல்லுவேன். ஐ திங்க் அவார்ட் செக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.